அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம். நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, வரக்கூடிய 2026 ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. இந்த குரு பயிற்சியில் மிதுன ராசிக்கு எந்த மாதிரியான யோக பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா கீழே ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம்பை கீழே கொடுத்துருக்கோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். காலபுருஷ தத்துவத்துக்கு 3வது ராசியாக வரக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி மிக அற்புதமான ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இருக்குது. அதாவது இந்த வருடம் 2026 ஜூன் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாக போறார். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழிச்சு குரு உச்சமாக போறாருங்க. அதாவது தனுசு, மீனம், கடகம் இந்த 3 இடத்துல குரு வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. காரணம் என்னன்னா, தனுசுங்கிறது ஒரு ஆட்சி வீடு, மீனம்ங்கிறது இன்னொரு ஆட்சி வீடு. ஆட்சி வீடுனா அவரோட சொந்த வீடு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கடகம் அப்படின்னா அவரோட உச்ச வீடு, உச்சம் அடையக்கூடிய வீடு. அந்த இடத்துல வரும்போது எல்லா ராசிக்காரர்களுக்கும் நன்மை. ஆனா குறிப்பா அந்த இடம் 2-11 வரக்கூடிய ராசிகள் எல்லாருக்குமே பொருளாதாரத்துல மிகச்சிறந்த வளங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா மாறிடும். அதுதான் மிதுன ராசிக்கு வந்திருக்குது. அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பேச போறோம். சொன்னபடியே மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு உச்சமாகி உங்களோட ராசிக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம், முக்கியமான பணபரஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அங்க ஆல்ரெடி சனி பகவானும் அமர்ந்திருக்கிறாரு. ஒரு ரெட்டிப்பு சந்தோஷம், ரெட்டிப்பு மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இதுல முதல்ல முக்கியமான இது என்னன்னா, நம்ம இதுல பேச வேண்டியதே பொருளாதாரத்தை பத்தி தான். ஏன்னா பணபரஸ்தானம் சொல்லக்கூடிய 2, 6, 8, 10, 12 இந்த இதுகள் தான் பணபரஸ்தானம். இதுல 3 இடங்களை குரு தன்னோட பார்வையில வச்சிருக்கிறார். 6, 8, 10 இந்த 3 இடங்களையும் அப்படி பார்க்கும்போது இந்த வருடம் 2026 ஜூன் ஜூலைல இருந்தே உங்களோட பொருளாதாரம் பன்மடங்கு உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான ரெகக்னிஷன் கிடைக்கும். நீண்ட நாள் நமக்கு வர வேண்டிய பணங்கள் வரும். நீங்க தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இருந்து நமக்கு பணம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட பிசினஸை பெரிய அளவில் நீங்க விரிவாக்குறதுக்கு இது ஒரு சரியான நேரம். நம்ம சொன்ன வார்த்தைகள், நம்ம கொடுத்த கமிட்மெண்ட்டை நம்மளால நிறைவேற்ற முடியும். அதே மாதிரி குடும்ப அமைதி, இந்த பொருளாதாரங்கிறது ஒன்று ஸ்டேபிள் ஆயிருச்சுனாலே நமக்கான குடும்ப அமைதிங்கிறது இயல்பாகவே வந்துடும். கணவன் மனைவி பிரச்சனைகளாகட்டும், ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது குடும்பத்தை குறிக்கும், குடும்பத்தோட குறிப்பிட்ட அமைதியை குறிக்கும். அந்த அமைதியான இடத்துக்கு குரு பகவான் மாதிரியான ஒரு சுபகிரகம் வர்றது அது ஒரு மிகச்சிறந்த வலு சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக இருந்தவங்க, முரண்பாடுகளாக இருந்தவங்க எல்லாருமே உங்களுக்கு இணக்கமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்துக்கு சனி வந்துமே பெரிய அளவுக்கு வேலை தொழில பெரிய ப்ராப்பர் ரெகக்னிஷன் இல்ல, நம்மள நிறைய உதாசீனப்படுத்தியிருப்பாங்க. கடும் வேலைப்பளு, பொதுவாகவே 10ஆம் இடத்துல சனி வரும்போது கடும் வேலைப்பளுவை கொடுத்துட்டு தான் நமக்கான வெற்றியை கொடுக்கும். அதன் அடிப்படையில் கடந்த ஒரு 3 வருஷமாவே நீங்க பெரிய அளவுக்கு ரெகக்னிஷன் இல்லாம வேலைப்பளு மட்டும்தான் எவிடென்ட்டா நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த அமைப்பு இந்த 2026 குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்க ஒரு பெரிய அளவுல அதோட பாசிட்டிவ் தன்மையை எதிர்பார்க்கலாம். குறிப்பா ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல ஹைக்கு கிடைக்கும். கடந்த ஒரு 10 வருஷம் இல்லாத அளவுக்கு ஒரு ஹைக்கு. நான் ஏன் இதை 10 வருஷம்னு சொல்றேன்னா, 2013-14 இப்படி ஒரு நிலை வந்துச்சு. அதாவது குரு உச்சமாகி அந்த 10ஆம் இடத்தோட சனி சம்பந்தப்பட்டு இருப்பாரு. ஆனா இது ஒரு 12 வருஷம் கழிச்சு இப்போ அப்படி ஒரு நிலைமை வருது. இது ஒரு அற்புதமான நிலைமை. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குரு வரும்போது சொன்னபடியே 10ஆம் இடத்தை பார்த்துருவாரு. நீங்க எடுத்து வைக்கக்கூடிய அடிகள், குறிப்பா பொருளாதார ரீதியா வேலை ரீதியா எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா மாறும். அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம். ஏன்னா இந்த 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு சரராசியான கடகராசியில உச்சமடையக்கூடிய ஒரு தன்மை. அதாவது 2ஆம் இடத்துல குரு உச்சமாகிறதே ஒரு யோகம். அதுவும் சரராசியா இருக்கிறதுனால நீங்க பொருளாதாரத்தை வெளிமண்ணில், அதுவும் வெளிநாட்டில் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இயல்பாகவே கிடைச்சிருது. அதே மாதிரி நீண்ட நாள் வேலை இல்லாமல் இருக்கிறீங்க, ரொம்ப இன்டர்வியூலாம் ட்ரை பண்ணியாச்சு, இப்போ இந்த ஏஐ அது இதுன்னு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு இல்லையா. ஆனால் மிதுன ராசிக்காரர்கள் மட்டும் தப்பிச்சிருவீங்க. இயல்பாகவே நீங்க இன்டெலெக்சுவல் தான், நல்ல இன்டெலிஜென்ட் தான், எங்கேயுமே உங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ணிட முடியும். ஆனாலும் அதை மீறி நமக்கு வேலை போற சூழ்நிலைகள், வேலை இல்லாத சூழ்நிலைகள்லாம் கடந்த காலங்களில் நிலவிட்டு இருந்துச்சு. அந்த அமைப்பு நீண்ட நாள் வேலை இல்லை அப்படின்னா இந்த வருடம், அதாவது ஏப்ரல் மே ஜூன்ல இருந்து கொஞ்சம் அக்ரெசிவா ட்ரை பண்ண ஆரம்பிங்க. ஜூன் ஜூலைல உங்களுக்கு கண்டிப்பா வேலையில இருப்பீங்க. அதுவும் நீங்க எந்த இடத்துல விட்டீங்களோ அந்த இடத்துல இருந்தே தொடர்றதுக்கான வாய்ப்புகள். இப்போ சில பேர்லாம் வேலையை விட்டுட்டு திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். அதெல்லாம் இப்ப கிடையாது. ஏன்னா இது நேரடியா நீங்க எங்க விட்டீங்களோ அந்த இடத்துல இருந்தே, இப்போ ஒரு மேனேஜரியல் போஸ்ட்ல இருந்திருக்கீங்க அப்படின்னா அதே மேனேஜரியல் போஸ்ட்லயே வேலை கிடைக்கும். ஆனா அதிக சம்பளத்துல கிடைக்கும். புரியுதுங்களா? இது நான் ஒரு உதாரணத்துக்கு
சொல்றேன். இந்த மாதிரி உங்களோட துறையில நீங்க என்ன பொசிஷன்ல வைக்கிறீங்களோ அதை விட அதிகமான ஒரு காம்பன்சேஷனோட உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனா அதுக்கான அக்ரெசிவான அந்த ட்ரை பண்றதை நீங்க தொடங்க ஆரம்பிக்கணும். அடுத்தது சொன்னபடியே குடும்ப அமைதி, அதோட மட்டும் இல்லாம வீட்டுல சுப காரியங்கள். இந்த 2ஆம் இடத்துல குரு பகவான் மாதிரியான முழு முதற் சுப கிரகம் வந்து தொடர்பு கொண்டாலே போதும், அவர் எங்கேயாவது இருந்து பார்த்தாலே போதும். ஆனா அந்த 2ஆம் இடத்துக்கு குரு வந்து அவர் உச்சமாக ஆகிறதுனால உங்க வீட்டுல நீண்ட காலம் ஏதாவது விசேஷங்கள் தடைபட்டு இருக்கு. குறிப்பா கல்யாணம், உங்க வீட்டுல திருமணமாகாத வரன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியா திருமணம் நடக்கும். இல்ல நீங்களே திருமணம் ஆகாம இருக்கிறீங்க, ஒரு மிதுன ராசிக்காரரா இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த வருடம் 2026 ஜூன்ல இருந்து 2027 ஜூனுக்குள்ள அந்த திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கிடைச்சிரும். இதோட இன்னொரு ரீசனும் சொல்றேன் பாருங்க. அதாவது வியாழ நோக்குன்னு சொல்லுவோம். 2, 7, 11 இந்த 3 இடங்கள்லயுமே குரு பகவான் வரும்போது இயல்பாவே அந்த நேரத்துல திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கைகூடி வந்துடும். இந்த நேரத்துல உங்களுக்கு இயல்பா ஏதாவது ஒரு சுக்கிர புத்தியோ செவ்வாய் புத்தியோ இல்ல அந்த திருமணத்தை குறிக்கக்கூடிய 7ஆம் பாவகத்தோட சேர்ந்த ஏதாவது தசை புத்திகளோ நடந்துச்சு அப்படின்னா ஈஸியா இந்த நேரத்துல திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனாலும் இப்போ உள்ள மார்க்கெட்ல எக்கச்சக்க கடினத்துக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு திருமணங்களும் நடக்குது. அதை நம்ம ஆப்வியஸா பார்க்குறோம். இந்த மாதிரியான நேரத்தை மிதுன ராசிக்காரர்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஜோதிடமே அப்படிதாங்க. அதாவது ஒரு கூகுள் மேப் மாதிரி எந்த இடத்துல ரோடு நல்லா இருக்கு, எந்த இடத்துல ரோடு நல்லா இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வேகத்தில் வண்டி ஓட்டுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கைங்கிற வண்டியை ஓட்டுறதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பாதையில் அந்த பாதை எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்கான ஒரு மூலம் அல்லது ஒரு உபாயம் தான் இந்த ஜோதிடம். அதன் அடிப்படையில் இவ்வளவு நாள் நம்ம அமைதியாக இருந்தாச்சு. ஏன்னா ஜென்ம குரு 10ஆம் இடத்துல சனி, பெரிய வலுவில்லாத சனி அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ பாருங்க 10ஆம் இடத்துக்கு சனி பிளஸ் சனிக்கு வீடு கொடுத்த குரு 2ல உச்சமாகி அவரையே தொடர்பு கொண்டு சனியோட டோட்டல் அந்த நெகட்டிவான வீரியங்கள் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுருவார். புரியுதுங்களா? அப்போ இந்த நேரம் நீங்க எல்லா வகையிலுமே உங்களை முயற்சி பண்றதுக்கு, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு சரியான நேரம். நீங்க ஒரு வேலையில இருந்தீங்கன்னா வேலை மாறுறதுக்கு சரியான நேரம். வேலை கிடைக்கல, நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன் ஆனாலும் கிடைக்கல அப்படின்னா இன்னொரு பெரிய முயற்சியை உங்களோட ஸ்ட்ராட்டஜியெல்லாம் மாற்றி நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம். அப்புறம் கல்யாணம் நடக்கல, நீண்ட நாள் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம், மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த நேரம் கொஞ்சம் அக்ரெசிவாக நீங்கள் வந்து முயற்சி பண்ணீங்கன்னா நிறைய ப்ராஸ்பெக்ட், நிறைய பொட்டன்ஷியலான ப்ராஸ்பெக்ட்ஸ் இந்த வருடம் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தை இல்லாத தம்பதிகள், இது வந்து உங்கள் ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. இருந்தாலும் 2ஆம் இடத்துக்கு குரு வர்றதுனால வீட்டில் சுபகாரியங்கள், மன மகிழ்ச்சி, மன அமைதி கிடைக்கணும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு, சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்படிங்கிறதுனால குழந்தையுமே கிட்டத்தட்ட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கான முயற்சிகள், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் செயற்கை கருவூட்டல் முறையில் முயற்சி பண்ண போறீங்க. நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து கன்சல்டேஷன்ல கேட்பாங்க, இந்த IVF பண்ண போறோம், அதுக்கான சரியான டேட் குறிச்சு கொடுங்க. அது இந்த மாதிரியான நேரங்கள்ல தான் பண்ணணும். இந்த குரு உச்சமாகும் போது, சரியான நேரத்தில் அந்த 5ஆம் இடத்துக்கு குரு வரும்போது, 9ஆம் இடத்துக்கு குரு வரும்போது, இதெல்லாம் வியாழ நோக்கு. வியாழ நோக்கு வெறும் திருமணத்துக்கு மட்டும் கிடையாது. இந்த மாதிரியான நம்மளோட முயற்சிகளோட கூடிய சுபகாரியங்கள், குழந்தை தாமதத்துக்கு, வீடு கட்டுறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த வியாழ நோக்கு உதவும். இது போக இந்த குரு பயிற்சியில நெகட்டிவே எதுவுமே இல்லையா அப்படின்னா சிலது இருக்கு. அதுல ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த 7ஆம் அதிபதி தன்னோட வீட்டுக்கு மறைகிறார். பாருங்க, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 7க்கும் 10க்கும் உடையவர் குரு. 10க்கு உடைய குரு தன்னோட வீட்டுக்கு 5ல இருக்கிறார். அது ஒரு மிகச்சிறந்த அமைப்பு. அதனாலதான் நம்ம பொருளாதாரம், தொழில், வேலை இதெல்லாம் பத்தி ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப ஹைப் பண்ணி பேசியிருந்தோம். ஆனா 7ஆம் இடத்துக்கு மறைஞ்சு இருக்கிறதுனால நீங்க ஒரு தொழில் பண்றீங்க, உங்களோட பார்ட்னர் வழியில சில பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி லைஃப் பார்ட்னர், நம்மளோட குடும்பத்துல நமக்கு மனைவி அல்லது கணவனா வர்றவங்க கூட நமக்கு சில முரண்பாடுகள் அப்படிங்கிறதும் இந்த வருடத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள். இதெல்லாம் ரொம்ப மைனர் அளவுல தான். ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம், குடும்பத்தோட அமைதிங்கிறது ஒன்று இருந்தா கூட அந்த 7ஆம் இடத்து அதிபதி மறைஞ்சு இருக்கிறதுனால அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி போவோம். கொஞ்சம் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் போது மனைவியை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போக வேண்டியிருக்கும். அதே மாதிரி கணவரை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போய் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஸோ இப்படிலாம் இருக்கும். அப்படி இல்லை ஒரே வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப மைனர் அளவில் தான். ஒரு நாள் கூட அந்த முரண்பாடு இருக்காது. புரியுதுங்களா? அடுத்த நாளே அது தீந்துரும் அப்படிங்கிற மாதிரி. இதுதாங்க இந்த வீடியோ. இது போக இந்த வருடம் நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னெல்லாம் அப்படின்னா, குறிப்பா உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி வந்து குருவோட பார்வை பெறதுனால அந்த சனியோட வீரியம் இன்னுமே நமக்கு நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு, சனி இயல்பாவே பாக்கியாதிபதி தான், 10ஆம் இடத்துக்கு வந்தது தொழில் வேலையில மிக அற்புதமான நிலையை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை தோறும் தான தர்மங்கள் பண்ணுங்க. அது போக குருவோட வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில 6 to 7 அந்த குரு ஓரையில சிவ வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டெய்லி சிவபுராணம் கேட்டு வர்றதும் மிகச்சிறப்பு. அதே மாதிரி எப்போதும் நம்ம சொல்ற மாதிரி நீங்க தான தர்மத்தை சனிக்கிழமை தோறும் பண்ணிட்டு வாங்க. உங்களோட நவகிரக காயத்ரி மந்திரம், அதாவது புதனோட காயத்ரி மந்திரத்தை எப்போதும் பாராயணம் பண்ணிட்டு வாங்க. இதுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.